ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம தமிழ்நாடு அரசு சார்பா திருமண உதவித்தொகைய ரூ. 50,000யும், தாலிக்கு 8 கிராம் தங்கமும் குடுக்குறாங்கன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த திட்டத்தில பணத்தையும், தங்கத்தையும் பெறுவதற்கு இப்போ ஒரு புது நடைமுறைய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இனிமே பழைய முறைப்படி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. அது என்ன மாற்றம்? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாடு அரசு எந்தெந்த திட்டங்கள் மூலமா இந்த உதவித்தொகையை செய்கிறாங்கன்னு பார்த்துடலாம். முக்கியமா 3 திட்டங்கள் இருக்கு. சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்க முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம். 2வது பார்த்தீங்கன்னா, கைம்பெண்கள் மறுமணத்துக்காக தர்மம்மாள் அம்மையார் நினைவு விதவை மறுமணம் நிதியுதவி திட்டம். 3வது பெற்றோர் இல்லாத பெண்களுக்கு அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதியுதவி திட்டம். இந்த திட்டங்கள் மூலமா தான் அரசாங்கம் நிதியுதவியை அள்ளி குடுக்குறாங்க. சரி, எவ்வளோ பணம் கிடைக்கும் பார்க்கலாம். நீங்க 10த் வரைக்கும் படிச்சிருந்தா 25,000 வரைக்கும் பணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் 8 கிராம் தங்க நாணயமும் கிடைக்கும். அதுவே நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருந்தா, இல்ல டிப்ளமோ முடிச்சிருந்தா ரூ. 50,000 பணமும், 8 கிராம் தங்க நாணயமும் கிடைக்கும். அடிஷனலா பார்த்தீங்கன்னா, ஒரு 25,000 கிடைக்கும். அதாவது டிகிரி முடிச்சிருந்தா. கலப்பு திருமண உதவித்தொகைக்கு தம்பதியில ஒருத்தர் பட்டியலினத்தவராவோ அல்லது பிற்படுத்தப்பட்டவராவோ இருக்கணும். அதேபோல ஒரு குடும்பத்தில ஒருத்தருக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த உதவித்தொகை கிடைக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இதுநாள் வரைக்கும் இந்த திட்டங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணோம்னா, நேரா ஆஃபீஸ் போயிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி, டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணி, அலைஞ்சு திரிஞ்சு நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதனால பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் லேட் ஆகும். பல இடங்கள்ல இடைத்தரகர்கள் தலையிடுறாங்கன்ட்டு புகார்களும் வந்துட்டு இருந்துச்சு. இதனால் தமிழ்நாடு அரசு ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இனிமேல் திருமண நிதியுதவி திட்டங்களுக்கும் ஆன்லைன் மூலமா மட்டுமே அப்ளை பண்ண வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன்ல, அதாவது நேரா காகிதமாவோ கொடுக்குற அந்த முறைய பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமே நீங்க இ-சேவை மையம் மூலமா தான் இதுக்கு அப்ளை பண்ணி ஆகணுன்ட்டு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒண்ணு நீங்க இ-சேவை மையம் மூலமா அப்ளை பண்ணலாம். இல்ல கவர்மெண்ட் வெளியிட்டிருக்க இந்த பிரத்யோக இணையதளம் மூலமாவும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா ஒரு விஷயம், இந்த அன்னை தெரசா திட்டத்துக்கு கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா 40 நாளைக்கு முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணணும். மத்த திட்டங்களுக்கு திருமணம் முடிஞ்சு 6 மாசத்துக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ புதுசா கல்யாணம் ஆனவங்க, ஆக போறவங்க இனிமே ஆஃபீஸா போய் அலையாம ஆன்லைன்ல ஈஸியா அப்ளை பண்ணி அரசாங்கம் தரக்கூடிய ரூ. 50,000யும் 8 கிராம் தங்கத்தையும் பெற்று பயன்பெறுங்க. இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது விஷயமா டவுட் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ நண்பா நண்பீஸ்.